எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம்? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாச்சும் வந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு பழமையான தெய்வீக பார்வையிலிருந்து இந்த கேள்விக்கான பதில தான் நாம ஆராயப் போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட இந்த சிந்தனைக்கு ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் தான். நம்மளோட இருப்புக்கே அடிப்படையான ஒரு கேள்விய இந்த நூல் எப்படி அணுகுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது நமக்குள்ள கேட்டிருப்போம், சரிதானே? இந்த உலகம், நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்கள், இந்த மொத்த பிரபஞ்சம், உண்மையிலே இதுக்கெல்லாம் மூலம் எது? எங்கிருந்து தான் இதெல்லாம் வருது? சரி, இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு இந்த நூல் சொல்ற முதல் அந்த அடிப்படையான பதில் என்ன தெரியுமா? அது ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இந்த நூல் முன்வைக்கிற முதல் பாயிண்டே ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, இருப்புங்கிறது இல்லாமையிலேருந்து வரவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஏதாவது உருவாக முடியுமா? சான்ஸே இல்ல. இதுதான் இந்த முழு தத்துவத்தோட அஸ்திவாரமே. அப்போ ஒரு கேள்வி வருது, இல்லாமையிலிருந்து இருப்பு வரலைன்னா அப்போ எங்கேருந்து தான் வருது? அதுக்குத்தான் இந்த நூல் வெளிப்படாத மெய்மைன்னு ஒரு பதில சொல்லுது. இந்த வெளிப்படாத மெய்மைங்கிறது ஒரு அற்புதமான கான்செப்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, படைப்புங்கிறது ஏதோ புதுசா ஜீரோலேருந்து வர்றதில்ல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலத்திலிருந்து அது தன்னை வெளிப்படுத்திக்கிறது, அவ்வளவுதான். இத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இருப்பு, இதுதான் எல்லாத்துக்கும் மூலமான அந்த வெளிப்படாத மெய்மை. இன்னொரு பக்கம் இல்லாமை, அதாவது ஒரு கம்ப்ளீட் வேக்யூம். அந்த வெற்றிடத்திலிருந்து எதுவுமே உருவாக முடியாது. இதுதான் இந்த தத்துவத்தோட ஆணிவேர். சரி, இவ்ளோ பெரிய ஒரு தத்துவத்தை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு அழகான உதாரணத்தை இந்த நூல் கையில எடுக்குது. அந்த உதாரணம் இதுதான். பெத்தவங்க தான் பிள்ளைங்களோட மூலம். இது ரொம்ப சிம்பிளான, உலகத்துல எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு உண்மை இல்லையா? இப்போ இந்த உதாரணத்தை இன்னும் ஒரு ஸ்டெப் ஆழமா கொண்டு போறாங்க. பிள்ளைகள் தங்களோட மூலமான பெத்தவங்கள மதிக்கிறது வெறும் கடமை மட்டும் இல்ல. அப்படி தங்களோட மூலத்தை மதிக்கிறப்போ அந்த மரியாதை பிள்ளைகளையே புனிதப்படுத்துதுன்னு இந்த நூல் சொல்லுது. இப்போ இந்த பெற்றோர் பிள்ளைங்கிற உதாரணத்தை அப்படியே பிரபஞ்ச அளவுல பொருத்தி பாப்போமா? எப்படி பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க ஒரு மூலமோ, அதே மாதிரி இந்த முழு படைப்புக்கும் ஒரு மூல காரணம் இருக்கு. அந்த மூல காரணம் தான் தெய்வீகம். அதாவது, நாம பாக்குற இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், சின்ன சின்ன உயிரினங்கள்னு இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அந்த ஒரே ஒரு தெய்வீக மூலத்திலிருந்து தான் வெளிப்படுது. ஆக, ஒரு மனுஷன் தன் இருப்போட உண்மையான மூல காரணம் அந்த தெய்வீகம் தானு உணர்ந்து அதை வணங்கும்போது என்ன நடக்கும்? அவன் அந்த தெய்வீகத்திலேயே பரிணமிக்கிறான். இதுதான் இந்த சிந்தனையோட கிளைமேக்ஸ். தன்னோட மூலத்தோடு இணையும்போது மனுஷனும் தெய்வீகமா மாறுகிறான். இந்த முழு தத்துவத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா பகவத்கீதையிலிருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மேற்கோளை இந்த நூல் நமக்கு காட்டுது. கீதையோட குரல் என்ன சொல்லுது பாருங்க. நான் தான் எல்லாவற்றுக்கும் மூலம். எங்கிட்ட இருந்துதான் எல்லாமே உருவாகுது. ஞானிகள் இத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட முழு இதயத்தோட என்ன வணங்குறாங்க. அப்ப பாருங்க, மூலத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் இருக்குங்கிற இந்த சிந்தனை உங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த முறை சந்திப்போம்.